ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயனோட 25வது படத்தோட ஒரு வேறு லெவல் பூஜையை வந்து இன்றைக்கி வந்து செட்டில் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட்டை கேட்கலே வந்து ஒரு வேறு லெவல் சம்பவமான ஸ்டார் கேஸ்ட்டாக இருக்குது. அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிவகார்த்திகேயனோட 25வது படத்தை வந்து நம்மளோட சுதா கொங்கரா டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வான்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே வந்து நம்ம சூர்யா வந்து நடிக்க வேண்டிய புறநானூறு படத்தோட அந்த டைட்டிலில் தான் வந்து இவங்க வந்து எடுத்து அந்த படத்தை வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்காக கொஞ்சம் ஸ்கிரிப்டை மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சூர்யா அவர்களோட லைனப்னால வந்து அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகி அது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் கைக்கு வந்து போனதாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவல் கிரியேட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படம் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. அதுலேயும் வந்து இந்த படத்தில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து 3 பேர் வந்து மெயின் ஆக்டராக நடிக்கிறனால இந்த படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் பேன் இந்தியாவிலேயே கிரியேட் ஆயிரும். குறிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அமரன் படம் மூலமாக வந்து இந்திய அளவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஆக்டராக மாறிட்டார். குறிப்பாக அது வந்து 350 கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு கெரியர் ட்விஸ்ட்டாக வந்து அமைய போகிறதா தெரியுது. 25வது படம் எப்பயுமே வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து கரெக்டாக அமையாது. ஆனால் இவர் வந்து அந்த டேரக்டரோட காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இந்த படத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் வந்து ஒரு படத்தை இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து வெற்றியை கொடுக்க போகுதுன்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து இவர் ஒரு தவிர்க்க முடியாத நடிகராக வந்து இந்திய சினிமாவில் வந்து ஆரம்பமாகிட்டார். அமரன் வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுச்சு. அதனால் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் ப்ரொடக்ஷனும் வந்து வேறு லெவல் கலெக்ட் பண்ணும். குறிப்பாக இந்த படத்திலோட பூஜை ஸ்டில்லாம் வந்து நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த படத்துக்கு வந்து டாக்கே வந்து இந்த படம் எவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணும், இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போயே வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட கண்டென்ட் வந்து கண்டிப்பாக சுதா கொங்கரா வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சூரனை போட்டு ஹிந்தி ரீமேக் அப்புறம் வந்து எந்த படமுமே வந்து பண்ணலை. தமிழில் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேறு லெவல் படமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்பினேஷன் எப்படி வந்து செட் ஆகும், இந்த காம்பினேஷனுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.